ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். குரு நாம்னா மஹிம்னா ச சங்கரோ யோ விராஜதே ததீயாந்திரி கலத்ரேனு கணாயாஸ்து நமோ நம. ஸ்ருதிஸ்மிருதி புராணாலாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், கருணைக்கு ஆலயமா இருக்கார். அடுத்து சொன்ன ஸ்லோகம் பரிவா பண்ணது. குரு நாம்னா மஹிம்னா ச சங்கரோ யோ விராஜதே. எந்த குருவானவர் மகிமையோடு இருந்துட்டு இருக்காரோ, நல்ல கீர்த்தியோடு இருந்துட்டு இருக்காரோ, அந்த பேரோடு சங்கரனா இருந்துட்டு இருக்காரோ அவருக்கு நமஸ்காரம் பண்ணேன்னு பெரியா சொன்னா. அந்த மாதிரி நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரமாக லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய சக்தி, லோகத்துக்கு நல்லதை பண்ணக்கூடிய பாக்கியம், லோகத்துக்கு நல்லது பண்ணக்கூடிய புத்தி எல்லாத்தையும் ஆச்சாரியார் குடும்பத்துக்கு எல்லாரும் சேர்ந்து பிரார்த்தனை பிரயத்னம் ரெண்டும், மனுஷ பிரயத்னம் ஈஸ்வரிய பிரார்த்தனை எல்லாரும். ஜெய ஜெய சங்கர் ஹர ஹர சங்கர். நமः பார்வதி பதயே. கோவிந்தநாம கீர்த்தனம். மார்கழி மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். அப்போதான் இப்போ நமக்கு வெடிகாலம்புற மாதிரி ஒரு வருஷத்து ஒரு நாள் ஆச்சுண்டா அந்த மார்கழி மாதங்கிறது உத்தராயணத்தினுடைய முன்னோட இந்த தை மாதத்தில் உத்தராயணம். உத்தராயணத்துக்கு முந்தி உதயமான காலம் உத்தராயணம். ஒரு வருஷத்து நாள் ஆச்சுண்டா உத்தராயணம் தான் உதயமாகிற காலம். அந்த உதயமாகிற காலத்துக்கு முன்னோட தான் உஷக்காலம்னு வெடியல் காலம்னு பேர் இருக்கு. வைகரைன்னு பேர் தமிழ்ல. அந்த வைகரையில் துயிலெழுன்னு சூரியோதயத்துக்கு முந்தையே முழிச்சுடணும்னு சாஸ்திரம். அந்த மாதிரி அதுக்காக பள்ளி அடிச்சு அந்த காலத்துல இருட்டா இருக்கிற காலத்திலேயே ஆனைச்சாத்தான்னு ஒரு பட்சி, இந்த ஆனைச்சாத்தான் சத்தம் கேட்டுட்டு அதனால எழுந்துருன்னு சொல்ற வழக்கம். கீச்சு கீச்சுன்றதுன்னு கீச்சு கீச்சுன்னு சத்தம் 3 மணி 3:30 மணி 4:30 மணிக்கு கேட்டா ஒரு கீச்சு 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 கீச்சுன்னு ஒரு பட்சி. அதுக்கப்புறம் இருக்காது, அதுக்கு முந்தியும் இருக்காது. சரியா அந்த மணிக்கு ஆரம்பிச்சுடுறது. அதனால 4 மணிக்கு ஒரு பட்சி, அப்புறம் 5 மணிக்கு ஒரு பட்சி, அதுக்கப்புறம் 6 மணிக்கு ஒரு பட்சி, அப்புறம் 5:45 ஆகிட்டு தானே காக்கா கத்துறது ஆரம்பிச்சிடும். அதுக்கு வந்து கோழி வைத்தோம். அதுக்கு வந்து ஆனை சாத்தம். அதுக்கு முந்தையே 2:30 மணி 3 மணிக்கே ஒரு பட்சி ஆரம்பிச்சிடும். அதுல இருந்து அதுக்கு முந்தையெல்லாம் ஆண்டையும் கோட்டாவும் தான். அதுக்கு வந்து 12 மணி அதுக்கு வந்து ஒவ்வொரு காலத்துக்கு அது கணக்கு வச்சுட்டு அந்தந்த பட்சிகள் கத்தின்னு இருக்கு. ஒரே கணக்காக கத்தின்னு இருக்குது. நமக்கு தான் வாழ்க்கை முறை கண்டபடி இருக்கிறதுனால நமக்கு ஒரு நேரம் இல்லாமல் இந்த காலத்துலயும் எல்லா காரியங்களும் செய்ய வேண்டியிருக்கு நமக்கு. அந்த மாதிரி அந்த திருவம்பாவினும் திருப்பாவினும் இந்த வருஷத்துக்கும் நம்ம நாட்டுல திருவம்பாவி திருப்பாவை ஏற்படுறதுக்கு முந்திய பிடிச்சு அந்த மாதிரி மாசத்துல காலமே நீராடி மார்கழி நீராடி பகவான் நாம் ஸ்மரிச்சு அம்பாளை ஸ்மரிச்சு அந்த ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு அம்பாளுக்கு பூஜை பண்ண முடியாத பழக்கம் நம்முடைய தமிழ்நாட்டுல இருந்திருக்குன்னு தெரியுது. தமிழ்நாட்டு இருந்ததனுடைய வாசனை எல்லா நாட்டிலும் இருந்திருக்குன்னு தெரியுது. மலையாளத்துல நிச்சயமா இருக்கு, இன்னைக்கும் இருக்கு. வடநாட்டிலேயே இருந்ததாக யமுனக்கரையில இருந்ததாக பாகவத்தில் எழுதியிருக்கு. அதனால வடநாடு முழுக்க இருந்ததோ இல்லையோ பாகவத்தில் மாத்திரம் யமுனக்கரையில தாயர்பாடியில இருந்ததா மாத்திரம் எழுதியிருக்கு. அதனால அந்த வயது இப்ப மார்கழி மாசம் வர்றதுனால குழந்தைகள் எல்லாரும் இந்த 2 பாடலையும் இங்க இருந்து அதெல்லாம் கொஞ்சம் குழந்தைகளுக்கெல்லாம் நட்டு ஒண்ணு வச்சு கொஞ்சம் கானத்தோட குழந்தைகள் நட்டு ஒண்ணு வச்சு கால வேளையில முடிஞ்சதானா இப்போ கண்டத்துல போய் ஸ்நானம் பண்றதுக்கு உடம்பு அசௌகரியம் வந்தா கூட கொஞ்சம் வெடிக்கிறதுக்கு வந்து வெந்நீர்லையாவது ஸ்நானம் பண்ணி கொஞ்சம் இந்த பாடல்களை நாம் ஏன்னா இந்த காலத்துல அனுசரிச்சு உடம்புக்கு அநேக யாசிகளும் சக்தி இல்லாம போயிடுறது இந்த காலத்துல. அதனால கேட்டுன்னு இப்போ எல்லாம் போய் தண்ணியில முழுகணும், அது ஜலம் தானே அந்த தோஷம் நம்ம சேரும் குழந்தைகளுக்கு. அதனால வெந்நீர்லையாவது வெடிக்கிறதுக்கு வந்து மூழ்கி இந்த பாடல்கள் எல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லி வச்சு அங்கங்க 10 வீடு அந்த தெருவு அப்படியே சுத்திட்டு வரும்படியாக செய்தா நமக்கு அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கும். எதுக்காக அந்த ஒரு மார்கழி மாசம் வருஷக்காலத்துல விடியாலம்புல இருந்து நல்ல காரியம் செய்வானா அது எப்பவும் அப்படியே மனசுல அப்படியே ஸ்திரமா இருக்கும். அது படிக்கிறது கூட விடியாலம்புரை படிச்சோம்னா ராத்திரி எவ்வளவு படிச்சா கூட அது ஞாபகம் இருக்கிறது இல்லை. விடியாலம்புரை படிக்கிறது அப்படியே பதிகிறது. அந்த மாதிரி ஈஸ்வர பக்தியும் ஈஸ்வர தியானமும் கூட விடியாலம்புரை செஞ்சோம்னா அது அப்படியே படியும். அதனால அதுலயும் வெடிகாலம் கூட தேவதைகளுக்கு வெடிகாலம்னு பேரு. தேவலோகத்துக்கு ஒரு வருஷம் ஒரு நாளுங்கிற கணக்குப்படி உத்தராயணங்கிறது உதயமா இருந்ததுன்னா அதுக்கு வந்து உஷக்காலம்ங்கிறது இந்த மார்கழி மாதம். தேவதைகளுடைய ஒரு உஷக்காலம், நம்ம உஷக்காலம் ரெண்டும் பேரும் மார்கழி மாசத்துல உஷக்காலத்துல. அதனால அந்த காலத்துல நான் சொன்னோம்னா ஒரு திருலோகங்களுக்கும் உஷக்காலம் இருக்குது. அந்த காலத்துல குழந்தைகள் எல்லாம் இந்த ஒரு நம்முடைய நாட்டுக்கு சொந்தமான பாடல் இது. அதனால இந்த பாடல் வரத்துக்கு முந்தைய பிடிச்சி இடமே இருக்குன்னு தெரியுது. நிச்சயமா
பாகவத்தில் இருக்கிற வாக்கியத்தினாலையும் அம்பாவாடல்னு சங்கநூல்கள் இருக்கிற வாக்கியத்தினாலையும் அதனாலத்திலையும் இந்த திருவெம்பாவை ஏற்பட்டதுக்கு அப்புறம் இது சயாமலைக்கும் கூட ஓடி இருக்குன்னு தெரியுது. இன்னைக்கு நடத்திட்டு இருக்கேன் அந்த சயாமலை அர்த்தம் தெரியாம இந்த திருப்பாவை மட்டும் சொல்லிட்டு இருக்கா. எனக்கு கூட அபிப்பிராயம் அடையான்னு அனுப்பிச்சு அது எவ்வளவு பாட்டு இருக்கு, ஒரு பாட்டு தான் இருக்கா. அவன திரும்பாவாயின்னு எழுதியிருக்கான், அவன் ட்ரம்பாவாயின்னு எழுதியிருக்கான் இங்கிலீஷ் எழுதுறப்போ. அதனால எவ்வளவு பாட்டு இருக்கு என்ன இருக்குங்கிறத கொஞ்சம் பார்த்து அதுக்கு யாருக்கான அர்த்தம் தெரிஞ்சவா இருக்காளவா. அதனால எவ்வளவு பாட்டு இருந்தாலும் அந்த பாட்டுக்கும் நம்ம இப்போ திரும்பாவை இருக்கிறதுக்கும் ஏதாவது ஒற்றுமை இருக்காங்கிறதையும் ஆராய்ச்சி செய்யணும்னு அபிப்பிராயம். அந்த சில வேலை போயிருந்தா அவள்கிட்ட கூட சொன்ன சந்தர்ப்பப்படாத, அதனால தனியாவே போய் பார்த்துட்டு வரணும்னு உத்தேசம். அது பார்ப்போம், அதெல்லாம் ஆராய்ச்சி விஷயம். நான் இங்கேயும் மங்கி போகாம நம்ம செய்ய வேண்டியது. அந்த மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் இருக்கிற குழந்தைகளுக்கு நான் அதுக்கு வேண்டிய புஸ்தகங்கள்லாம் அச்சு போட சொல்லியிருக்கேன். அதனால நான் அந்த அச்சு போடும்போது எத்தனை பள்ளிக்கூட வாத்தியார்கள்லாம் அதில் சங்கீதம் சொல்லி கொடுக்குற வாத்தியார்கள்லாம் குழந்தைகள் எவ்வளோ குழந்தைகள் ஆசைப்படுறதுன்னு தெரியுதோ அந்த குழந்தைகள்லாம் வந்து ஆசைப்பட்டு புஸ்தகம் வேணுமானா எல்லாருக்கும் அச்சு போட்டு கொடுக்க சொல்லியிருக்கேன். அதனால அச்சு போட்டுருவேன். அதை போட்டு அந்த பள்ளிக்கூட வாத்தியார்கள் அவளுக்கு கொடுத்து அந்த ஒரு 10 குழந்தைகளோ 20 குழந்தைகளோ 100 குழந்தைகளோ அங்கங்கே ஒரு 10 வீட்டுக்கு போயிட்டு அந்த பாட்டுகளை சொல்லிட்டு அங்கேருந்து திரும்பியும் வீட்டுக்கு வந்து செஞ்சா அது ஒரு விசேஷம்னு எனக்கு தோணித்து. அதுக்கப்புறம் அதுக்கு அதை பற்றி ஒரு அர்த்தம் அவளுக்கு சொல்றது கொஞ்சம் 10 பேர் சேர்த்து கூட்டம் கூடி தமிழ் புலவர்களாக இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் அதுக்கு அர்த்தம் சொல்றா. படித்தவர்களுக்கு இருந்தாலும் அவளை கொண்டு அர்த்தம் சொல்லி அந்த மாதிரி இந்த ரெண்டும் நமக்கு இந்த பழக்கம் அனாதியாக ஏற்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு 1000 வருஷங்களுக்கு முந்தைய இந்த 2 புஸ்தகம் ஏற்பட்டு போச்சு, திருப்பாவை திருவம்பாவைன்னு. இது ரெண்டையுமே குழந்தைகள்லாம் சொல்லி அது தவிர மாணிக்க வாசகர் திருப்பள்ளி எழுச்சின்னு அது வேற ஒரு 10 பாட்டு எழுதி வச்சிருக்காரு. அது ஆவடையார் கோவில் கஷேத்திரத்தில் எழுதினது. ஆவடையார் கோவில் அறந்தாங்கி தாலுக்கா தஞ்சாவூர் ஜில்லாவில் அறந்தாங்கி தாலுக்காவுடைய தென்கோடியில் இருக்கிற பாண்டி நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் நடுவில் எல்லையில் இருக்கிற கஷேத்திரம் அது. அது ஆவடையார் கோவிலில் திருப்பள்ளி எழுச்சி இருக்க திருப்பெருந்துறை ஒரே சிவனேன்னு அந்த திருப்பள்ளி எழுச்சியில் திருப்பெருந்துறைன்னு பேர் ஆவடையார் இருக்கு. அந்த இருக்கு. இது வந்து திருவண்ணாமலையில் எழுதினது இந்த திருவம்பாவை. ஸ்ரீவில்லிபுத்தூர்னு இருக்கு திருநெல்வேலி ஜில்லாவில், இப்போ ராமநாதபுரம் ஜில்லா திருநெல்வேலி ஜில்லாவில். அந்த அங்கே வந்து ஆண்டாள் எழுதினது திருப்பாவைங்கிறது கிருஷ்ண பரமாத்மாவை பற்றி எழுதினது. அதனால இந்த மார்கழி மாதம் வரதுனால அங்கங்கே இருக்க முடியாத பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லி வச்சு அதனால் அந்த குழந்தைகளில் எத்தனை குழந்தைகளுக்கு ஆசை இருக்கோ எத்தனை புஸ்தகம் வேணுமோ அதெல்லாம் மடத்துக்கு எழுதிண்டா எழுதியதோ கேட்டுக்கிறதா எழுதி கடிதாசி வந்து கொடுத்துட்டா தனியாக அவளோட புஸ்தகத்தை அவளுக்கெல்லாம் கொடுத்து ஏற்பாடு பண்ணிட்டேன். அந்த மாதிரி பண்ணி இந்த மார்கழி மாதத்தில் நல்ல காரியம் செய்து பகவானுடைய அனுகிரகம் உலகத்துக்கெல்லாம் ஏற்பட முடியாக அவளுக்கு முடிஞ்சவா அந்த காரியத்தை பிரயத்தனம் பண்ண வேண்டியது. நமः பார்வதி பதயே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம்.